சீமான் ஒரு கருத்து சொன்னா அது அண்ணாமலை ஒரு கருத்து சொல்றாரு, அண்ணாமலை ஒரு கருத்து சொன்னா அது எப்படி அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாங்க. இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆனா மக்களை பத்தி யார் நினைக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி இல்ல, மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தானே எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒருவர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தானே எல்லாமே போகுது. வேற தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல. மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் கொடுக்கறதுனால 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களும் நிதி கொடுக்குறாங்க. இங்க உள்ள ஆட்சி எப்படி இங்க இந்த பாலம் உங்க ஊர்ல ரீசெண்டா திறந்த பாலம் அடிச்சுட்டு போற மாதிரி எல்லா திட்டங்கள்லயும் இங்க நிறைய முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் இருக்கு. அதனால அவங்க யோசித்து நிதியை கொடுக்குறாங்க. திட்டத்தை கூட கொடுத்துருவாங்க, நிதி கொடுக்கறத யோசிச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கறதுதான் என்னுடைய கணிப்பு. அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. தன்னுடைய இயலாமைய அடுத்தவங்க மேல சொல்றது தானே இந்த திராவிட மாடல் ஆட்சியினோட. நடிகர் விஜய் சொல்லும்போது நிவாரண பணி செய்யற அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக செய்யறாங்க. அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பனையூர்ல ஒரு ஆபீஸ்ல அங்க அந்த பக்கத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிவாரணம் பண்ணது ஒரு பெரிய பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனால அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் தானே அவரு எனக்கு தெரிஞ்ச இந்த மேடையில பேசுறப்ப அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். அரசியல்வாதிகள் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ்ன்னு சொல்லியிருக்காரு. மக்களோட செயல்படுங்க. மக்களுக்கு பேருங்க எங்களை கேட்குறீங்களா இந்த மாதிரி நிவாரணத்தை பத்தி சொல்றப்ப, எதிர்கட்சிகள் நாங்க குரல் கொடுக்கிறப்ப ஆளுங்கட்சிய கடைந்து அழுத்தம் கொடுக்கிறப்ப அவங்க செய்ய வருவாங்க. இப்ப இங்க பாலம் இடிச்சிருந்தீங்க, அது எதிர்கட்சிகள் தான் முறையிடணும். அது மாதிரி வெள்ளம் புயல் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப எல்லாம் சாப்பிட கூட வழி இல்லாம ரோட்ல நிக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா உறவினர் வீட்டுல ஒரு துக்கம் கல்யாணம்னா போற மாதிரி அரசியல்வாதிகளோட முதல் வேலையே ஒரு அரசியல் கட்சி நடத்தவர்கள், அரசியல் தலைவர்கள், அங்க இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் அந்தந்த பகுதியில பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியா ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பது தானே ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு. அதான செயல்பாடு. அதுவே தவறு, அது ஃபார்மாலிட்டி, அது சடங்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு அது சரின்னு தெரியல. காலப்போக்கில் அவரு இப்பதானே புதுசா நம்ம துறைக்கு வந்திருக்காரு. காலப்போக்கில் இது முக்கியங்கிறது, இதுதான் முதல் செயல்பாடா இருக்கணுங்கிறது அவரும் புரிஞ்சுக்காரு. அதுதான் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதுக்குதான் கிளியரா பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் ஒரு கண்டெஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அதை வேற மாதிரி இவங்க தெரிஞ்சு சொன்னா அவரு டாக்டர் அம்பேத்கரை பத்தி அவர் எவ்வளவு உயர்வான கருத்து வச்சிருக்காரு கிளியரா அவர் அறிக்கையிலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது அரசியல் பண்றதுக்காக இந்தியா உள்ள எதிர்கட்சிகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சில கட்சிகள் அதை பாஜகவுக்கு எதிர்ப்பா பாஜக தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல, தங்களுக்கு புலம்பு போடுங்கிற பயத்துல இதே மாதிரி போராட்டங்கள் செய்து. அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் கிளியரா அவர் அப்புறம் கிளியரா பதில் சொல்லிட்டாரு. பதில் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னா வேலைக்கு பண்றீங்கன்னா